என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியானது உலகமெல்லாம் இருக்கும் தமிழர்களை தவிர இந்த மொழி தெரியாதவர்களும் பார்த்து பழகி ஏன் யோகாசன ஆசிரியர்களாகவே மாறிக்கொண்டிருக்கிறார்கள். 10 ஆண்டுகளாக பார்த்து பல்வேறுபட்ட ஆசனங்களை அதன் மூலமாக பழகி அவருடைய குடும்பத்தினர்களுக்கும் மற்ற அண்டை வீட்டார்களுக்கும் நண்பர்களுக்கும் கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற உடல் மன வியாதிகளை நீக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், எனது பயிற்சி சாலையில் வெகு காலமாக பயின்று கொண்டிருக்கும் மாணவன் லக்ஷன், 6 வயது, 1வது வகுப்பு படித்து கொண்டிருக்கின்றான். வெள்ளிவாக்கத்திலிருந்து நமது அரங்கிற்கு வந்திருக்கின்றான். அவன் இப்பொழுது ராஜ கபோடாசனத்தை செய்யப் போகின்றான். கடினமான ஆசனம். அதிகாலை வேளையில் முதல் மாணவனாக எனது பயிற்சியாலைக்கு வருவான். காலையிலும் மாலையிலும் வந்து ஆசனங்களை வெகுகாலமாக செய்து கொண்டிருக்கின்றான். இந்த ராஜகபோடாசனமெல்லாம் சாதாரணமாக எல்லாராலும் செய்ய முடியாது. என் அருமைச்சீடர் லக்ஷன், நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு நீங்கள் ராஜகோபாடாசனத்தை செய்யுங்கள். அங்கே பார்க்க மெதுவாக செய்யணும். நேர தலை நிமிர்ந்துரு. இத்தனை நெளிவுகளின் பார். பந்துக்கிண்ண மூட்டு, கால் பந்துக்கிண்ண மூட்டு வளைக்கப்படுகிறது, கால் முட்டு வளைக்கப்படுகிறது, கை பந்துக்கிண்ண முட்டு வளைக்கப்படுகிறது. எத்தனை வளைவு, நெளிவு, சுழிவுகள் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். இவைகளெல்லாம் சிறுவர்கள் செய்த ஆரம்ப கட்டத்தில் சற்று வலி வரும். குழந்தைகள் என்னவென்றால், சின்னவர்களுக்கு லேசாக வலி வந்து விட்டாலே இந்த ஆசனத்துக்கே வரமாட்டார்கள். ஆனால் இந்த பையன் சாதனை செய்து வலியெல்லாம் பொறுத்து கொண்டு இப்பொழுது வலியே இல்லாமல் இந்த கடினமான ஆசனத்தை செய்கின்றான். மாணவர்களுக்கு சிறு வயதிலேயே இது சொல்லிக் கொடுத்து விட்டால் அந்த பையனுக்கு பொறுமை வந்துவிடும். அவனாவே அவன் உடலை நசித்து அவனாவே வலி வரக்கூடிய நிலையிலே அவன் யாரை கோபிப்பான், யாரை அடிப்பான். நாம் லேசாக தட்டினா நம்மளை திரும்ப அடிப்பான். இப்போ அவனுக்கே வலி வருது, அவனே அடித்து கொண்டான். அவனுக்கே வலி வருகிறது இந்த ஆசனம் செய்வதனால் ஆரம்ப கட்டத்தில். இப்போ வலி வராது. ஆகவே இளமையிலேயே பொறுமை வந்துவிட்டால் சக மாணவர்களோடு சண்டை விட மாட்டான், வீட்டிலே அடம் பிடிக்க மாட்டான். இந்த மாதிரியான நல்ல குணங்களெல்லாம் வரக்கூடிய அற்புதமான ஆசனம்தான் ராஜகபோடாசனம். இந்த ஆசனத்தை கலைத்து விட்டு அடுத்த பக்கம் போடு. அடுத்த காலை மடக்கு. அடுத்த காலை போடு. சில பேருக்கு 2 காலையும் செய்ய முடியாது. மாற்று ஆசனம். வலது காலை வலித்து செய்தால் இடது காலையும் வடக்கி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஆசனத்தினுடைய முழுமையான பலனும் அதனை செய்தவர்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், அசாதாரணமாக செய்கின்றான், அற்புதமாக செய்கின்றான், முழுமையாக செய்கின்றான். அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். குழந்தைகளுக்கு காலையிலும் மாலையிலும் 10 நிமிடம் செய்தால் போதுமானது. இப்பொழுது குழந்தைகளுக்கெல்லாம் நேரமே கிடையாது. பள்ளியிலிருந்து வீட்டுக்கு வந்த உடனே டியூஷனுக்கு அனுப்புவார்கள், அங்கேயே போவார்கள். இது தவிர வேறு கூடுதலான மற்ற வயலின், பாட்டு, நடனம் என்று இந்த மாதிரியான பயிற்சிகளுக்கெல்லாம் காலையிலும் மாலையிலும் குழந்தைகளை அனுப்புவார்கள். டியூஷனுக்கு வேறு எல்கேஜி யூகேஜிலேருந்தே டியூஷன். இப்படியெல்லாம் குழந்தைகளை வருத்துவார்கள். அதற்கெல்லாம் தாங்கக்கூடிய ஒரு உடல் பக்குவம் வர வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு காலையிலும் மாலையிலும் 10 நிமிடமாவது நீங்கள் யோகாசனங்களை கற்றுத்தர வேண்டும். எத்தனை கலைகளை கொடுத்தாலும் அவர்கள் செய்வார்கள். அதிலையும் வெற்றி பெறுவார்கள். அதிலையும் உலகப்போல் கூட பெற்று விடுவார்கள் என்பதுதான் உண்மை. இந்த ஆசனத்தை கலைத்துவிடு. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சிறார்களே, இதை பார்க்கின்ற நேயர்களே, ஆசிரியர் பெருமக்களே, பள்ளி நிர்வாகிகளே, உங்கள் பள்ளிக்கூடங்களில் யோகாசன ஆசிரியர்களை நியமனம் செய்து எல்லா மாணவர்களுக்கும் நீங்கள் காலையிலோ அல்லது மாலையிலோ ஒரு 20 நிமிடம், அரை மணி நேரம் இந்த ஆசனங்களை நீங்கள் கற்றுக் கொடுப்பீர்களானால் அந்த குழந்தைகள் நல்ல எதிர்காலத்தில் நல்ல பதவிகளில் வருவதற்கு நீங்கள் உதவி செய்வதாக ஆவீர்கள்.
நல்ல மதிப்பெண் வாங்குவான், பொறுமையாக இருப்பான், சக மாணவர்களுடன் அடிசடியெல்லாம் பண்ண மாட்டான். மேலும் மேலும் அதிகமாக படிக்க வேண்டும் என்ற உத்வேகத்தில் நினைவாற்றல் பெற்று மனோதிடம் பெற்று அவன் வாழ்வான். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை சிறு வயது முதற்கொண்டே மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து சிறந்த குடிமகனாக மாற்றுவதற்கு ஆசிரியர்களும் பெற்றோர்களும் உதவ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.